ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? நான் இனிமேல் தான் வந்து டீ குடிக்க போகிறேன். இன்றைக்கி என் சின்ன பொண்ணு தான் டீ போட போகிறா. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது வந்து வில்வம் மாலை கட்டியிருக்கேன். ஒரு மாமி கேட்டிருந்தாங்க. அது கூடவே வந்துட்டு ஒரு 1/4 கிலோ பன்னீர் கேட்டிருக்காங்க, வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம வீட்டுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து வந்து அரளிப்பூ கட்டணும். டைம் ஆகிடுச்சு, ஸ்கூலுக்கு வேறு போகணும். 1/2 hour இருக்குது. அதுக்குள்ளே அரளிப்பூவை கட்டுவோம். பூவை அள்ளி கீழே போட்டு கட்டினா எப்படி? அது நம்ம இந்த இடத்துலையே நடக்கிறோம், போகிறோம், வரோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டீல் கோட்டிங்கில் ஒரு பிளாஸ்டிக் பிளேட் இருக்குது. அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாமாங்கிறேன். ரொம்ப சலிச்சுக்கிறா. அடா, வாயை மூடிட்டு இருமா, வரேன், சும்மா நொயின்னு இருக்க அப்படிங்கிறா. கொஞ்சம் கவர்லேருந்து எடுத்து கட்டினோம் அப்படின்னா ஈஸியாக இருக்காது. டக்கு டக்குன்னு கட்ட முடியாது. குடுடி, இந்த பாருங்க, இதை கொடுக்கறதுக்கு என்னை அவ்வளோ திட்டினா. இப்போ என் சின்ன பொண்ணு இந்த வீட்லேயே என்னை அதிகாரம் பண்ணுறது அவள் தான். என்னையும் அதிகாரம் பண்ணுவாள், என் வீட்டுக்காரையும் அதிகாரம் பண்ணுவாள். அப்படியே மிரட்டி மீன் பிடிச்சிருவா. அப்படியே கண்ணை பார்க்கணும், மூக்கை பார்க்கணும். மூக்கு ஒரு பக்கம் இருக்கும், கண் ஒரு பக்கம். இப்படி கோபத்தில் ஆக்ரோஷமாக காமிப்பான்ட்டு. நாளைக்கு வந்து துர்க்கைக்கு தான் இந்த பூ. வியாழக்கிழமை வாங்கி கட்டினாலே அது துர்க்கைக்கு, வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜைக்கு. திங்கக்கிழமை ஈவினிங் கட்டணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு. கிருத்திகை அந்த மாதிரி டைம்லேயும் நாளைக்கு கிருத்திகை அப்படின்னா இன்றைக்கி வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுருவேன். நம்ம வந்துட்டு பாதி பூ வந்து நம்ம வீட்டு யூஸ்க்காக தான் வாங்குகிறோமே. முந்தா நேற்று போயிட்டு 380 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். நம்ம வீட்டு யூஸ்க்கும் பார்த்துக்கிட்டோம், அப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு கட்டி கொடுத்தோம். முந்தா நேற்று தான் 380 ரூபாய்க்கு வாங்கினேன். கொஞ்சம் பூ தான் இருக்குது. இப்போ திரும்பவும் இன்றைக்கி போயிட்டு 360 ரூபா ஆச்சு. இன்றைக்கி லேட்டாக சாப்பிட்டேன், மூச்சே விட முடியல, மூச்சை அடைக்குது. ஒரு 1/2 hour மட்டும் கடன் கட்டிட்டு மீதி பூ இருந்தாலும் வச்சுட்டு தான் போயிட்டு வரணும். தண்ணி கேன் போடலான்னு பார்த்தேன். ஒரு 3 வீடு மட்டும் போடணும். ஒரு வீட்டுக்கு 2 கேனு, இன்னொரு வீட்டுக்கு 2 கேனு, ஒரு வீட்டுக்கு 1 கேனு. ஒரு 5 கேன் போட வேண்டிய பாக்கி இருக்குது. இது வரைக்கும் கால் வந்தது, காலையிலேருந்து கால் வந்ததில் எல்லாருக்கும் போட்டேன். 3 பேருக்கு மட்டும் பாக்கி இருக்குது. சரி, இந்த பூவை கொஞ்சம் கட்டிடுவோம். பொழுது போனால் நமக்கு டைம் இருக்காது. 5 மணிக்கு போய் பசங்களை கூப்பிட போனோன்னா 5:30 மணி ஆகிடும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாக்கி வீட்டை போடணும், சமைக்க போகணும். சமைச்சிட்டு வந்தோன்னா நம்ம வீட்டில் சமைக்கணும், அப்புறம் வாசல் கழுவணும், கோலம் போடணும். அப்படியே டைம் வந்து 11, 12 ஆகிடும் நைட்டு. நேற்று நைட்டு 12 மணிக்கு மேலே படுத்ததே கண்ணெல்லாம் சுக்குது. என்னடா இவன் கதையாக சொல்லி வீடியோ போடுறேன்னு தானே பார்க்குறீங்க. எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லார் வீட்லேயுமே எல்லா குடும்ப பெண்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க குடும்பத்துக்கு பொறுப்பாக வந்து அவங்களால முடிஞ்சது ஏதாவது ஒரு வேலை செய்யணும். அவங்களும் வந்து சம்பாதிக்கணும். நம்ம வீட்டுக்கார் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு வந்து இல்லாமல் நம்மளால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா சம்பாதிக்கலாம், இல்லை 200 ரூபா சம்பாதிக்கலாம். ஏன் ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாய்க்கு கூட ஒரு வேலை பார்க்கலாம். நமக்குன்னு 1 ரூபா சம்பாதிக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்காக ஏதாவது அவங்க கேட்குறது, ஒரு பேனா பென்சில் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அதையும் தாண்டி ஏதாவது உங்களால் சேஃப்டி பண்ண முடிஞ்சால், இப்போ தான் நகை வேலைலாம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே 1,30,000 ரூபாய்க்கு கிட்ட போகுதே. நம்மளால் முடிஞ்சது ஒரு ரூபாய் சேர்த்து கூட வைக்கலாம். ஒரு நகைச்சீட்டு போடலாம், ஒரு ஏலச்சீட்டு போடலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எதுக்காக நான் சமைக்கிறேன், நான் தண்ணி கேன் போடுறேன், அப்புறம் வந்து நான் பூ கட்டி விற்கிறேன் அப்படின்றதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்து எல்லோருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பெருமைப்படுத்துறதுக்காகவோ, இல்லை வந்து மற்றவங்கள குத்தி காட்டணும், இல்லை நான் இந்த மாதிரி நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் இந்த வீடியோ கிடையாது. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டட்டா, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.